ஏன் ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்ச, ஒரு சிஎம் நினச்ச, ஒரு பிஎம் வந்து பார்த்தோன்னா மிரட்ட வந்து பார்த்தோன்னா முடியாது? மிரட்ட வந்து பார்த்தோன்னா முடியாது. நீ மட்டும் வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு இப்படியே வந்து பார்த்தோன்னா சொல்லுங்கள், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களே, மரியாதைக்குரிய வந்து பார்த்தோன்னா மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, அடுத்த 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான வந்து பார்த்தோன்னா நிதியை நீங்கள் ரிலீஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணலை அப்படின்னா எங்கள் கிட்டேருந்து நீங்கள் வசூலிக்கக்கூடிய ஒரே ₹1 கூட ஜிஎஸ்டியாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மை உள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? இதை சொல்லி வந்து பார்த்தோன்னா பாருங்களேன், கட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னா, தைரியம் வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னா இதை சொல்லி பாருங்களேன். இதை சொன்னால் அவன் தலை தெரிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறான். என்ன அதிகபட்சம் ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கழிச்சிட்டு போக போகிறான். கலைட்டான் ஆட்சியை கலைச்சா நீங்கள் திரும்ப வந்து பார்த்தோன்னா கலைங்க. உங்களுக்கு கட்சி வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஆளுநரை வச்சு வந்து பார்த்தோன்னா அவங்க ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கலைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற நீங்கள் வந்து பார்த்தோன்னா 272 எம்பி வந்து பார்த்தோன்னா இருக்குல்ல, மைனாரிட்டி வந்து பார்த்தோன்னா பிஜேபி தானே, மைனாரிட்டி பிஜேபி தானே. நீங்கள் ஒரு 150 எம்பி வந்து பார்த்தோன்னா வாங்குங்க. உங்ககிட்ட இல்லாத பணமா? உங்ககிட்ட இல்லாத வந்து பார்த்தோன்னா பணமா? நீங்கள் ஒரு 150 எம்பி வந்து பார்த்தா வாங்கி நீங்கள் ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கலைங்க. என் ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கலைச்சுன்னா அடுத்த 28 மணி நேரத்தில், 24 மணி நேரம் கூட கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் சேர்த்து வந்து பார்த்தோன்னா கொடுக்குறேன். 28 மணி நேரத்தில் வந்து பார்த்தோன்னா நான் உங்கள் ஆட்சியை வந்து பார்த்தோன்னா கிளைப்பேன்னு சொல்லிட்டு ஆம்பளத்தனமாக வந்து பார்த்தோன்னா பேச முடியுமா? முடியாது. சும்மா உட்காந்து வந்து பார்த்தோன்னா அவர் அடிக்கிற மாதிரி அடிப்பாராம், இவர் வலிக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா வலிக்குமா, அவர் கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாராம், இவங்க கதை சொல்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா கேட்டுக்குவாங்களா, ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியும் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னா எதுக்கு இந்த கேடுகட்ட அரசியல்னு வந்து பார்த்தோன்னா கேட்குறோம். எதுக்கு கேடுகட்ட வந்து பார்த்தோன்னா அரசியல்? நான் பிச்சையை வந்து பார்த்தோன்னா கேட்குறோம். வரி வசூல் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. அந்த வரி வசூலை வந்து